இனி இலங்கையிலையும் கூகுள் பே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வெளிநாட்டுல இருக்க மக்கள் சாதாரணமா பயன்படுத்துற ஒரு விஷயமா இருந்தாலும் இலங்கைக்கு இது ஒரு புது விஷயம் தான். ஏன்னா இதுவரையான காலப்பகுதிகளில் இலங்கைக்கு வந்து கூகுள் பேக்கான அப்ரூவலே வழங்கப்படல. இந்த கூகுள் பே யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான விஷயமெல்லாம் கிடைக்கும், இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் என்ன, கூகுள் பே எப்படி நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மொபைல்ல ப்ரோசஸ் பண்றது, இதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்லாம் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விடயங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. மற்ற நாடுகள்லாம் தொழில்நுட்பத்தில் முன்னேறி ரொம்ப நாளாவே கூகுள் பேயா இருக்கட்டும், ஆப்பிள் பேயா இருக்கட்டும், இந்த மாதிரியான வாலெட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட்லாம் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பயன்படுத்துறதுக்கான அனுமதி கொடுத்திருக்காங்க, அதுவும் ஜிபேக்கு மட்டும். இதை சாதாரணமா NFC சப்போர்ட் பண்ற ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ஸ்ல பயன்படுத்தலாம். இதுல இருக்க ஒரு சிக்கல் என்னன்னா ஐபோன்ல வந்து நாம இந்த கூகுள் பேயை பயன்படுத்த முடியாது. இப்போதைக்கு கூகுள் பேயை ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்ல மட்டும் தான் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ஐபோன்ல இது சப்போர்ட் பண்ணாது. அதோட இந்த ஜிபேல பேமெண்ட் பண்றதுக்கான அப்ரூவலை இலங்கையின் கமர்ஷியல் பேங்க் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ல விசா பயன்படுத்துற கிரெடிட் கார்டா இருக்கட்டும், டெபிட் கார்டா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தி நாம ஜிபே பண்ணிக்க முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீலங்காவில் ஜிபே பண்றதுக்கு கமர்ஷியல் பேங்க் தவிர வேற எந்த ஒரு பேங்க்கும் அப்ரூவல் இன்னும் கொடுக்கல. இப்போ நாம ஜிபே யூஸ் பண்றதுனால யூசர்ஸ்க்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும்னு பார்ப்போம். இந்த ஜிபே யூஸ் பண்றதுனால நம்ம மெனுவலா யூஸ் பண்ற கேஷா இருக்கட்டும், கார்டா இருக்கட்டும், இதுக்கான தேவை வந்து எதிர்காலத்துல குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேமெண்ட் மெத்தட்லாம் எப்படி பண்ணுவோம்னா போன்ல ஒரு டேப் பண்ற மூலம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். சோ இதனால ஒரு இடத்துல ஒரு பேமெண்ட்டை பண்றதுக்கு நம்ம கார்டு கேஷ் அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப இலகுவா இந்த ஜிபே மூலம் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த கூகுள் பேல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்குன்னா, ஜிபேயை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், நம்மளோட போன்ல பின் நம்பரை யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒன் டைம் பாஸ்வேர்ட் பேங்க் சைட்ல இருந்தும் கிடைக்கும். அதோட பின் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி எக்கச்சக்கமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஜிபேல கொடுத்து வச்சிருக்காங்க. சோ நாம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வித்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பாதுகாப்பான முறையில நடக்கும்னு சொல்றாங்க. எப்படியோ கூகுள் பேயை வந்து ஸ்ரீலங்கால இனிமே செக்யூரா வந்து யூஸ் பண்ணலாம். சோ எப்படி நம்ம ஜிபேயை நம்மளோட மொபைல்ல வந்து செட்டப் பண்ணிக்கிறது, முதல்ல நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ல இருக்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் வாலெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கூகுள் வாலெட் வச்சு தான் நாம பேமெண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட கார்டை வந்து கூகுள் வாலெட்டோட நாம ஆட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த கூகுள் வாலெட்ல நம்மளோட பர்சனல் டீடைல்ஸையும் நம்மளோட கார்டு டீடைல்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இதை நாம கார்டை ஸ்கேன் பண்ற மூலமும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மெனுவலாவும் பண்ணிக்கலாம். நம்ம கார்டை ஆட் பண்ணோன்னைக்கு பேங்க் சைட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மெசேஜ்லயா இருக்கட்டும், இல்லாட்டி இமெயிலயா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து சேரும். அந்த நோட்டிபிகேஷனை நாம வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு நம்மளோட கூகுள் பே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு பேமெண்ட் பண்ணணும்னா ஒன்னு கார்டா இருக்கும், இல்லாட்டி கேஷா இருக்கும். இது ரெண்டுமே இல்லாம இனி நாம ஒரு மொபைல் போனை வச்சு நம்மளோட பேமெண்ட் மெத்தடை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் இலங்கையில இப்போதைக்கு கமர்ஷியல் பேங்க்ல விசா, கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டை பயன்படுத்துறவங்களால மட்டும்தான் இந்த கூகுள் பேயை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும். எதனால இவ்வளவு கட்டுப்பாடுகள்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஜிபேயை இலங்கையில அறிமுகப்படுத்தினதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சதீஷ் எஸ்டூடி சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.